சூப்பரா இருக்கு. பார்ட் 2ல பாத்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் இதா இருக்கும். பார்ட் 3 ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே தான், ஒன் டைம் வாட்சபிள். என்ன சொல்றதுனே தெரியல ப்ரோ, அந்த மாதிரி இருக்கு, வேற லெவலா இருக்கு படம். பார்ட் 1 நீங்க பாத்தீங்க, அதுவே ஒரு சூப்பரான ஒரு கதை, முடிஞ்ச கதை. பார்ட் 2 ஒன்று எடுத்தாங்க, பாத்தீங்கன்னா அதை ரீக்ரியேட் பண்ணாங்க, வேற வேற மாதிரி காமிச்சாங்க, முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ற மாதிரி காமிச்சாங்க. இப்போ பார்ட் 3 அப்படின்னு எடுக்கிறாங்கன்னா இதை தாண்டி வேற ஏதாவது புதுசா இருக்குன்னு பார்த்தா அரைச்சமாவே போட்டு அரைச்சி வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பாத்தீங்கன்னா உட்கார முடியல, எல்லாரும் நெளிறாங்க. என்னடா அங்கிட்டு சத்தம் கேட்குதுன்னு பார்த்தோம்னா ஸ்டேர் இங்கிட்டு ஆடுது, பயங்கரமாக நெளிறாங்க. சரி, செகண்ட் ஹாஃப் தான் ஸ்டார்ட் ஆச்சு, ஏதாவது பண்ணி கொண்டு போவாங்கன்னு பார்த்தா லாஸ்ட் 20 மினிட்ஸில் நானும் ட்விஸ்ட்லாம் வைப்பேன் தெரியுமா. இந்த படத்துல இருந்துட்டு ஒரு சின்ன ட்விஸ்ட் எதுக்கு வச்சாரு தெரியுமா? பார்ட் 4க்கு லீடு. ஆவரேஜ் ப்ரோ. திருஷ்யம் தான், திருஷ்யம் 3 நல்லா இருக்கு ப்ரோ, டாப் நோட்ஸ். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ப்ரோ இது கண்டினியூஷனா? கண்டினியூஷன் கண்டிப்பா கண்டினியூஷன் தானா? லாலேட்டோட ஆக்டிங் எப்படி? எனக்கு இது வொர்க் அவுட் ஆயிருக்கு. கண்டிப்பா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி போலாமா எப்படி? எக்ஸ்பெக்ட் மாதிரி போலாம், கண்டிப்பா. என்ன சொல்றதுனே தெரியல ப்ரோ, அந்த மாதிரி இருக்கு, வேற லெவலா இருக்கு படம். ரைட்டிங் எல்லாம் வேற லெவல். ஜித்து ஜோசப் சார் வந்து திருஷ்யம் சீரியஸ்லேயே வந்து தேர்ட் வந்து ஒரு பீக்ல எடுத்து போடுவாரு. ஸ்லோ பேர்னா ஸ்டார்ட் ஆகுது. என்ன சொல்றேன்னா, கரெக்டா சொல்லணும்னா ஒரு கிராக்கர் வந்து நம்ம திரி கொளுக்கும் போது ஒரு ஸ்லோ பேர்னா ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் ஒரு லாஸ்ட் ஒரு 20 மினிட்ஸ் இருக்கு, அது வந்து சொல்றதுக்கே ஒரு மாதிரி ஒரு கூஸ்பம் மூமெண்டா இருக்கும் தியேட்டர்ல. லாலேட்டனோட பெர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும், நான் ஒரு ஆக்சுவலி மலையாளி தான். ஸோ இங்க வந்து தமிழ் ஆடியன்ஸ் கூட பாக்குறது வந்து ரொம்ப பெருமையா இருக்கு, சென்னையில பாக்குறதுக்கு. இந்த படம் கண்டிப்பா ஒரு மிகப்பெரிய வெற்றியா இருக்கும்னு நினைக்கிறேன். அவரோட அந்த ஃபேமிலி இமோஷன்ஸ் தான் கரெக்ட் கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப்ல வந்து அவர் எப்படி அது டேக்கிள் பண்ணுவாரு, அதான் மெயினா முக்கியமான ஒரு பிளாட்டே வந்து அவர் எப்படி சேம் பிளாட் தான், பிளாட் வந்து சேம், ஆனா நெக்ஸ்ட் லெவல் எக்ஸிகியூஷன், டைரக்ஷன் லெவல், ரைட்டிங் லெவல், ஸ்கிரீன் பிளே லெவல். அப்புறம் வந்து லாஸ்ட் 20 மினிட்ஸ் உங்களுக்கு தியேட்டர்லேயே உட்கார முடியாது, அந்த மாதிரி ஒரு மூமெண்டா இருக்கும். எல்லாமே ஒரு வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்டா. நத்திங், அதான் நான் சொல்ல, இந்த கிராக்கர் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ஸ்லோவா போகும் இல்லையா, நம்ம எப்படிடா எடா இது வந்து தப்பா இருக்குமோ, தேர்ட் பார்ட் வேணான்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். ஆனா வந்து செகண்ட் ஹாஃப் ஏறினதும் வேற மாதிரி டைமென்ஷன்ல போவாங்க. கண்டிப்பா வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலா இருக்கும் திருஷ்யம் 3 எக்ஸ்பீரியன்ஸ். ப்ரோ நீங்க ஃபேமிலின்னு இல்ல, யார வேணாலும் கூட்டிட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நீங்க உங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்லோ பேர்னா இருக்கும். அது வந்து நான் எப்படி சொல்றது, இது திருஷ்யம் படம் மாதிரி இருக்குமான்னு கூட கவலையா இருக்கும். ஆனா வந்து அது வந்து செகண்ட் ஹாஃப் அது எடுத்துட்டு போகும்போது வந்து ஒரு டைமென்ஷன் வேற லெவல்ல கிரியேட் ஆகும், வேற லெவல் எக்ஸ்ட்ரீமா இருக்கும். சூப்பரா இருக்கு ப்ரோ, நல்லா இருக்கு, எல்லாரும் பார்த்து பாருங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் அந்த மாதிரி இதெல்லாம் இதுவும் சூப்பரா இருக்கு. இப்போ லீடு கொடுத்துருக்காங்க, லாஸ்ட்லயும் லீடு கொடுத்துருக்காங்க, அந்த குயிரியாசிட்டி மெயின்டைன் பண்ணி போறாங்க, சூப்பரா இருக்கு. திருஷ்யம் 3 படம் நல்லா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ தான். படம் வந்து நம்ம ரிமைன் பண்ணுறதுக்கான இது தான். ஃபஸ்ட்டு ஹாஃப் வந்து நம்ம எந்தெந்த கதையை வந்து கொண்டு வந்தோம், எந்த இதில் இது வந்தோம், அந்த இதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. விறுவிறுப்பு கொஞ்சம் இதெல்லாம் கிடையாது, அங்கங்கே ஸ்டார்ட் ஆகுது கொஞ்சம் கொஞ்சம். அதுக்கு லீடு கண்டுபிடிக்கிறதுக்காக அவங்க என்னென்ன பண்ணுறாங்களோ அது ஃபர்ஸ்ட் ஹாஃப். செகண்ட் ஹாஃப் அப்படியே கொஞ்சம் கண்டினியூ ஆகி ஒரு லாஸ்ட் ஒரு 40 மினிட்ஸில் தான் நம்மளுக்கு வந்து சீட் எட்ஜு உட்காந்து ஏந்து பார்க்குற மாதிரி ஆரம்பிக்குது. அது வரைக்கும் வந்து படம் வந்து இந்த இதுதான். ஆக்சுவலி பார்ட் 1 பார்ட் 2 வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னே கெஸ் பண்ண முடியாது. ஒரு செகண்டில் வந்து அவர் மாட்டுவாரா மாட்ட மாட்டாரா அந்த மாரி. அதே தான் வந்து தேர்ட் பார்ட்டில் வந்து மாட்ட மாட்டாரு நம்மளுக்கு ஒரு இதில் இருக்கும். ஆனால் அதுக்கு கொண்டு வரதுக்கான பிளானிங் வந்து ரொம்ப ஸ்லோவாக ப்ராசஸ். கிட்டத்தட்ட 1.25 ஹவர் வந்து அவங்க எடுத்துகிட்டு வராங்க அந்த இதுக்கு கொண்டு போகிறதுக்கே, கிளேஸை க்ளோஸ் பண்ணுறதுக்காக அவங்க அடுத்தடுத்து என்ன பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. படம் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் வளன்னு வலிச்சுட்டாங்க. என்னடா நம்மளும் முடிச்சிடலாம் வீட்டுக்கு போயிடலாம்னு நினச்சோம். ஆனால் வந்து ரொம்ப நேரம் போகிற மாதிரி ஆயிடுச்சு. சும்மா டைலாக் ஃபுல்லாக பேசியிருந்தாங்க. ஏன்னா பார்ட் 1 ரொம்ப நல்லா இருந்துச்சு, ஏன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக சுவாரஸ்யமாக இருக்கும் பார்க்குற எல்லா விஷயமும் சரி, சீனாவும் சரி. பார்ட் 2ல பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் இதாக இருக்கும். பார்ட் 3 ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஓகே தான், ஒன் டைம் வாட்சபிள். இல்லை என்ன எதிர்பார்த்தோன்னா, நம்ம பார்ட் 1ல எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டாக நம்ம எப்படி ஒரு ஃபீல் இருக்கும், நம்ம பார்ட் 1ல எப்படி பார்த்துருப்போம் புதுசாக பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக அடுத்த சீன் எதிர்பார்த்தோம். அது கொஞ்சம் நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. செகண்டில் கொஞ்சம் நல்லா இருந்தது, 3ல கொஞ்சம் அப்படியே டல் ஆகி போச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே எனக்கு கொஞ்சம் போரிங்க. ஏன்னா வளன்னு பேசினே இருக்கானுங்க, பார்த்தா ஏன்டா வந்தன்ற மாதிரி ஆகி போச்சு. சரி எந்திச்சு போயிடலாம். செகண்ட் ஆஃப் கொஞ்சம் நல்லா இருந்தது பார்க்கறதுக்கு. இல்லை எனக்கு பார்ட் 1ல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவே கொஞ்சம் வேஸ்ட் தான். செகண்ட் ஆஃப் நல்லா இருந்துச்சு பார்க்குறது. செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக கொண்டு போயிருந்தாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வலிச்சுட்டு இருக்கிறாங்களே அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு.
செகண்டில் கொஞ்சம் நல்லா இருந்தது. அது இல்லாமல் எவனோ ஒருத்த பண்ண தப்புக்கு எவனோ ஒருத்த ஏற்றுப்பால, எவனோ ஒருத்த பெற்ற பிள்ளைக்கு எவனோ ஒருத்த பேர் வைப்பால, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. கொஞ்சம் நல்லா இருந்தது அதெல்லாம் பார்க்கறதுக்கு. கிளைமேக்ஸ் கொஞ்சம் ட்விஸ்ட்டாக முடிச்சிருந்தாங்க. அது பார்ட் 2 அடுத்த இதுக்கு லீடு கொடுத்துருக்காங்க. அது பார்ப்போம் என்னதான் பண்ணுறாங்கன்னு. ஏன்னா நம்மள மாதிரி ஆட்கள்லாம் உட்காந்து பார்க்க முடியாது தலைவா. நம்மளாம் என்ன எதிர்பார்ப்போம், 4 ஃபைட்டு 4 குத்து 4 ரேப்பு தூக்கி போடுறோம் அப்படி தான் நினைப்போம். இவங்க சும்மா பேசிட்டே இருக்காங்க. ஒரு ஃபைட் இல்லை, ஒரு சாங் இல்லை, அப்படியே போகுது போயினே இருக்குது. அவ்வளோதான். நாங்களும் தான் இப்போ வெளியே போயிட்டு அவ்வளோதான். 10க்கு போடுத்தல, ஒரு 7.5 போடுத்தல. 1 and 2 விட பெட்டராக இருந்துச்சு. நான் பெரிய லெஸ் எக்ஸ்பெக்டேஷனில் தான் வந்தேன், போர் அடிக்குமோ என்னமோன்னு. பட் ஜீத்து ஜோசப் உண்மையிலே எப்படி அவர் யோசிக்கிறார், எப்படி எழுதுறாங்கன்னு தெரியல, பயங்கர ஆச்சரியமாக இருந்துச்சு. 1 and 2 விட பெட்டராக இருந்துச்சு. அந்த ஃபஸ்ட்டு 2 பார்ட்டும் ஒரே ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போகும். இதில் ஃபஸ்ட் ஹாஃப் அப்படி தான் போகுது. பட் செகண்ட் ஹாஃப் லாஸ்ட் ஒரு 1 hour வந்து ஒரு ஆக்ஷன் படத்துக்கான ஒரு ஸ்பீடில் போகுது. செம்ம ஸ்பீடாக போகுது படம். அவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக எழுதியிருக்காங்க. இன்னொரு 30-40 பார்ட் வந்தால் கூட பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்குது. மோகன்லால் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் செம்மையாக இருந்துச்சு. மீனா எல்லாருமே சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. தமிழ் டப்பிங் தரமாக இருந்துச்சு. ஒரு படம் டப்பிங் படம் மாதிரி இல்லை, டைரக்டான ஒரு தமிழ் படம் மாதிரி இருந்துச்சு. தமிழ் டைரக்டர்ல சவால் கண்டிப்பாக அது யோசிக்கிறதுக்கே ஒரு புத்திசாலித்தனம் வேணும். அதோட அந்த ஜீத்து ஜோசப்பும் சரி, ஜார்ஜ் குட்டியும் சரி, அவங்களோட புத்திசாலித்தனம் வந்து ஒவ்வொரு படத்துலையும் அதிகரிச்சுட்டே போகுது. பார்ட் 4க்குலாம் வந்து என்ன மாதிரி யோசிக்க போகிறாங்கன்னு நினைக்க முடியல. நான் ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்துச்சு நிறைய படத்தில் நிறைய இடங்கள். என்ன புதுசாக கொண்டு நான் ஆல்ரெடி பார்த்தது தான். இவர் தான் கொலை பண்ணியிருப்பாரு தப்பிக்கிறார். நீ என்ன ஸ்க்ரீன் பிளே புதுசாக அதோட கண்டினியூவேஷன் தான். இப்போ நம்ம ஒரு சீரிஸ் பார்க்குறோன்னா ஒரு 50 மணி நேரம் ஓடக்கூடிய ஒரு சீரிஸ் இருக்கும். அதுக்கு கிளைமேக்ஸ் வந்து 50வது எபிசோடில் 50 மணி நேரம் கழிச்சு தான் வரும். பட் நம்ம வரிசையாக சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம்ல, அந்த மாதிரி இது ஒவ்வொரு எபிசோடுன்னு நினச்சி பார்க்க வேண்டியதான் ஒவ்வொரு பார்ட்டியும். படம் வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யம் அந்த மேட்ரு வந்து 2013 நடந்த ஒரு மேட்ரு. இந்த 2026 வரை செவ்வாய் இழுக்க வேண்டிய அவசியம் என்ன ஜீத்து ஜோசப்க்கு? உங்ககிட்ட திறமை இல்லையா, இல்லை எது இல்லையா? சந்தேகம் வருது எங்களுக்கு. ஏன்னா இதுக்கு முதல் படம் வந்து பார்த்தீங்கன்னா சரியான அதாவது ஒரு பொண்ணு இறந்து போயிடும். அந்த பொண்ணோட அப்பா இந்த கரப்ஷனான போலீஸ் இன்ஸ்பெக்டர் 2 பேரும் சேர்த்து அந்த வளர்த்து வசத்தை கல்லன் என்ன மாதிரி படம் தெரியுமா? உண்மையிலே சார் அந்த படத்துக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும், அந்தளவுக்கு இருந்துச்சு. ஜீத்து ஜோசப் என்ன சார் பண்ணுறீங்க அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சு. ஆனால் இந்த படத்தை நீங்கள் என்ன பண்ணி வச்சுருக்கீங்க? ரொம்ப மொக்க போட்டு வச்சுருங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா உட்கார முடியல, எல்லோரும் நெளிகிறாங்க. என்னடா அங்கிட்டு சத்தம் கேட்குதுன்னு பார்த்தோம்னா ஸ்டேர் இங்கிட்டு ஆடுது, பயங்கரமாக நெளிகிறாங்க. சரி செகண்ட் ஹாஃப் தான் ஸ்டார்ட் ஆச்சு, ஏதாவது பண்ணி கொண்டு போவாங்கன்னு பார்த்தா லாஸ்ட் 20 minutes நானும் ட்விஸ்ட்லாம் வைப்பேன் தெரியுமா இந்த படத்துலேயும் சொல்லிட்டு ஒரு சின்ன ட்விஸ்ட் எதுக்கு வச்சார் தெரியுமா? பார்ட் 4க்கு லீடு. உங்களை யார் கேட்டா? இந்த படத்தில் உண்மையிலே நல்லா வந்திருக்கும்னு நினச்சா சார்ஜ் குட்டி மாட்டிருக்கணும், யாட விடாமல் மாட்டிக்கணும். அந்த படத்தில் சொல்கிறாங்க சார்ஜ் குட்டி அவ்வளோ ஒரு அறிவாளிலாம் இல்லை, அவனுக்கு அதிர்ஷ்டமும் அவன் வந்து குடும்பத்தை காப்பாற்ற வேண்டிய ஒரு வெறியும் தான் அதை கை கொடுத்துச்சு சொல்லிட்டு. அப்போ வந்து போலீஸ்காரங்க எப்படி இருக்கணும்? 2026 இன்னும் மூளையாக இருக்கணும்ல, மூளையை செயல்பட்டு இருக்கணும்ல. அந்த மூளையை செயல்பட்டு கொண்டு போய் சார்ஜ் குட்டி எஸ்கேப் ஆகாமல் கெனாட் எஸ்கேப்டுன்னு சொல்லிட்டு மாட்டி படத்தை முடிச்சிருந்தாங்கன்னா செம்மையாக இருக்கும். அதுக்கு வேணால் 4th பார்ட் லீடு கொடுத்துருங்க. இது சரியான ஸ்கேமுங்க, மக்களை உள்ளே வர்றதுக்காண்டியும் பெரிய ஸ்கேம். ஆனால் திருஷ்யம் 1 எதிர்பார்த்து தான் வந்தேன், திருஷ்யம் 2ல் உள்ள எதிர்பார்த்து தான் வந்தேன். இது பார்த்தாமல் அஜய் தேவன் படம்லாம் பார்த்துட்டு வந்தோம், நம்மளை வந்து ஏமாத்திட்டாங்கன்னு சொல்கிறேன். திருஷ்யம் 3, திருஷ்யம் பார்ட் 1 பார்ட் 2 ரெண்டுத்தையும் நம்ம பார்த்துட்டு இது உள்ளே வந்திருப்போம். நம்ம அது ரெண்டுத்துலேயும் இல்லாத ஒன்று என்ன இதில் இருக்குது அப்படின்னாக்கா, அதுலேயே வந்து ஆல்ரெடி எல்லா இடத்தையும் தோண்டிட்டாங்க, புதைச்சிட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. பார்ட் 3ல் வந்து தோன்றதுக்கும் புதைக்கிறதுக்கும் எதுவும் கிடையாது. தேட்டரில் நம்மளை தான் தோண்டி புதைக்கணும், அப்படி தான் எடுத்து வச்சுருக்காங்க. பார்ட் 3 பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே சொல்கிறேன், இது மிகப்பெரிய ஒரு ஸ்கேம். அந்த திருஷ்யம்ன்ற பேரை வச்சு ஒரு ஸ்கேம் பண்ணியிருக்காங்க. உள்ளே நல்லா அப்பட்டமாக தெரியுது. அப்படியே ஸ்டஃப் இல்லை சார். பார்ட் 1 நீங்கள் பார்த்தீங்க, அதுவே ஒரு சூப்பரான ஒரு கதை, முடிஞ்ச கதை. பார்ட் 2 ஒன்று எடுத்தாங்க, பார்த்தீங்கன்னா அதை ரீக்ரியேட் பண்ணாங்க, வேறு மாதிரி காமிச்சாங்க, முன்னாடி ப்ரெடிக்ட் பண்ணுற மாதிரி காமிச்சாங்க. புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு நம்ம உட்காந்து பார்த்தோம். பட் இப்போ பார்ட் 3 அப்படின்னு எடுக்கிறாங்கன்னா இதை தாண்டி வேறு ஏதாவது புதுசாக இருக்குன்னு பார்த்தா அரைச்சமாகவே போட்டு அரைச்சி வச்சுருக்காங்க. மிகப்பெரிய ஒரு ஸ்கேமாக இருக்குது உள்ளே. அது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு காலவர் ரொம்ப சூப்பராக இருக்கும், அருமையாக இருக்கும். உண்மையிலே பார்ட் 4க்கு லீடு கொடுத்து வச்சுருக்காங்க. எப்படா பார்ட் 4 வரும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குற அளவுக்கு எடுத்து வச்சுருக்காங்க படத்தை. ஆனால் நீங்கள் அந்த லாஸ்ட் காலை வரை பார்க்குறோன்னாக்கா அதுக்கு முன்னாடி 2.25 மணி நேரத்தை கடந்து தான் நீங்கள் பார்க்கணும். அப்படி இருக்கும்போது ஊமு குத்தா குத்துவாங்க உங்களை போட்டு. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் உள்ளே உட்கார முடியாது, அந்த அளவுக்கு ஊமு குத்தா குத்துவாங்க. செகண்ட் ஹாஃபில் பாதியும் அப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 1/2 மணி நேரம், ஒரு 1/4 hour பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அருமையாக டிசைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பார்ட் 3யோடையே கதை முடிஞ்சு போச்சு. மோகன்லால் வந்து நான் பழியை ஏற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாப்புல. ஆனாலும் அந்த கீதா பிரபாகர் என்ன பண்ணுவேன்னா, எனக்கு அவன் பொண்ணு தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் 4க்கு லீடை கொடுத்துருவாங்க. இப்போ இதே கான்செப்ட் வச்சு பார்த்தாக்கா திருஷ்யம் 17-18 வரைக்கும் எடுப்பாங்க போல இவங்க உள்ளே உட்கார வச்சு. எல்லாம் நீங்கள் எடுங்க, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. யாராலையும் ஊமை குத்து வாங்க முடியல. ஸ்டஃப் இல்லை, கதை இல்லை, கதை ஒன்றுமே இல்லை. பெஸ்ட்னா கிளைமேக்ஸ் ஒரு லாஸ்ட் ஒரு 5 நிமிஷம் இருக்கும். மோகன்லால் அவர் பொண்ணுக்கும் ஒரு விஷயம் ஒன்று பண்ணுவாப்புல. நான் ஸ்பாய்லர் பண்ண விரும்பல பார்க்குறவங்களுக்காக. அந்த ஒரு விஷயம் மட்டும் நல்லாயிருக்கும். பேக்ரவுண்ட் மியூசிக்கெல்லாம் கொஞ்சம் அப்படியே அவங்களும் விறுவிறுப்பாக நம்மளை வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது நமக்கு தூக்கம் தான் ஒரு தாலாட்டு போடுற மாதிரி தான் இருந்துச்சு, வேறு ஒன்றும் இல்லை.